பல்லடம் அருகே பிரபல ரவுடி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த 40 வழக்குகளில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி பல்லடம் நீதிமன்றத்தில் சரண். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையான் புதூர் பகுதியில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி வினோத் கண்ணன் என்பவரை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 5 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி வெட்டி தலையை முழுவதுமாக சிதைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இக்கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் ஏற்கனவே பல்லடம் காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி தங்கராஜ் என்பவன் இன்று பல்லடம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களோடு வந்து சரணடைந்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அக்னி ராஜ். சட்டக்கல்லூரி மாணவரான அக்னி ராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த இவரை 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மைனர் மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழிவாங்க வேண்டும் என அக்னி ராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்று ஒரு குழுவை துவக்கி அக்னி ராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி என்ற 3வரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரை கடந்த வியாழக்கிழமை பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் காரில் துரத்திச் சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் தலையை வெட்டி சிதைத்து கொலை செய்தது. இவர் மைனர் மணி கொலை செய்யப்பட்ட போது உடன் வெட்டு காயம் அடைந்தவர். அக்னி ராஜ் கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்படவில்லை என்ற நிலையில் அக்னி ராஜ் கொலைக்கு இவரும் காரணம் என அக்னி பிரதர்ஸ் குழுவினர் இவரை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. பல்லடத்தில் நடந்த இக்கொலை சம்பவத்தில் அடுத்தடுத்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் நிதிஷ்குமார், காளீஸ்வரன், பிரபுதேவா, சாமிநாதன், அஜய் தேவன் மற்றும் சுரேஷ் மற்றும் அக்னிராஜன் தந்தை தங்கமணி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். 4 கொலை வழக்குகளில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலை தங்கராஜ் தனது வழக்கறிஞர்கள் மற்றும் பவுன்சர்களோடு வந்து பல்லடம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பிரபல ரவுடி தங்கராஜ் மீது 4 கொலை வழக்குகள், 6 கொலை முயற்சி வழக்குகள், ஆள்கடத்தல், திருட்டு வழக்கு உட்பட 40 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தில் சரணடைந்த தங்கராஜை கோவை மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் தங்கராஜ் கோவை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.